நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கதா கலக பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவையை ரதமோடு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன். முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் சிவராசியும் அடைக்கக்கூடிய தந்தை பிரமனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை படிமூண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பால் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயை போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன். மச்சா குரவா வரகா வாமடா நரசிம்மா பரசுராவா ராவா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்திற்கு கதா நாயகன் எனது பாட்டன் பரந்தாமனை பணிந்து கையிலேங்கிரி சென்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வனமரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிணங்க எனது சிரமாகப்பட்டது 1008 சுக்களாக வெடித்து 1008 சுக்களாக வெடித்து வெடித்து சிதறிடும் என்று 4 பேரை 400 வருஷம் ஆமையா சபிச்சா கூட என் மனசு ஆறாது. அவ்வளவு கோபம் எனக்கு. 2 பிளேட் சேர்த்து கொடுங்க. 2 பிளேட் சேர்த்து கொடுவா. நான் பாத்திர கம்மியா மாப்பிள வச்சிருக்கேன். இல்ல ஆமையா சமைக்கிறீங்களே. ஆமை கொஞ்சம் அவிச்சு தர்றாங்க. ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன்னே. ஏன் அந்த சாபத்தின் கீழ் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிரம் வெடிச்சிரும்னு எந்த ஒரு மேடலையாச்சும் இந்த வசனத்தை முழுசா சொல்ல விட்டுருக்கியா நீ? மண்டை வெடிக்குதுனாவே அதுக்கு ஒரு தனி அடி. அப்படி என்ன உனக்கு எனக்கு சொத்து தகராறா இல்ல வாக்கிய வரப்பு பிரச்சனையா சாமி? அப்புறம் என்ன எங்க மேடம் வெட்டிக்கல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? உங்களுக்காண்டி வாசிக்கல வேற எல்லாம் தூங்குறாங்கல்ல. சரி அவங்களாம் எந்திரிப்பா. இந்த கூட்டத்தை பார்த்தா உனக்கு தூங்குறான்னு சொல்லி வசனம் பேச தோணுது. நீங்க பாருங்க படுத்திருக்காலாம் படுத்திருக்கல. ஏப்பா மற்ற ஊர்லாம் மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க. இப்ப 4 பேரும் படுத்திருக்காது. அது உனக்கு பொறுக்கலையா? அவங்களும் எந்திரிக்கட்டும். அது நீங்க மாமன் கூட போய் பழகுனதுனால உங்களுக்கு இது புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இருக்கட்டும். 26 இடத்திலே பணிவரம் என்றால் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள். திகட சக்கர சமூகம் வைந்துள்ளாள். சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர நிமைப்பதம் போற்றுவோம் என்று போற்றுவதற்குரிய ஆதி முதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏன் பரம்பொருள் சிவன் நினைத்தாராம் என்னுடைய பிள்ளைதானே விநாயகன், எதற்காக என் பிள்ளையை வணங்கி நான் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற ஆணவம் திமிரு மண்டகனம் யாருக்கு? எம்பெருமான் சிவபெருமானுக்கு. அதனால விநாயகரை கும்பிடாம நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு நினைச்சு திரிபுர அசுரரை அழிக்க சென்றார். உலகத்தை தேராக்கிட்டாரு, மேருமலையினை வில்லாக்கிட்டாரு, மகாவிஷ்ணு அம்பாக்கிட்டாரு. ஆனா யாரை கும்பிடல? பிள்ளை யாரை கும்பிடல. அப்படி விநாயகர் பணியாமல் சென்ற ஒரே காரணத்தினால் தேருடைய அச்சாணி தெரித்து மண்ணில் விழுந்தார். ஆக எம்பெருமான் சிவபெருமானுக்கே விநாயகரை வணங்காததனாலே அந்த ஒரு நிலைமை. நம்முடைய கழகம் சிறப்பான நிறைவேறும் என்றால் அண்ணல் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடரலாம். நாராயணா.